வணக்கம். குக்கு சித்ரா சமையலில் சமையல் வீடியோங்க. நான் இன்னைக்கு ஒரு கப் வந்துங்க நான் அரிசி மாவு வச்சுங்க ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ டைம் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. நான் ரொம்ப அருமையாக இருக்குங்க. மேலே நல்லா மொறுமொறுனுங்க, எண்ணெயும் குடிக்கலிங்க. மேலே நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாங்க. சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. நான் இது நான் கடையில் வாங்கின மாவு தாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க. நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்குறேங்க. பாருங்க, அது கூட 3 பச்சை மிளகாய்ங்க, ஒரு 15 பல்லு நான் பூண்டுங்க. இதை நான் தண்ணி ஊற்றாத கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாங்க. நான் இந்த மாதிரிங்க தண்ணி ஊற்றாத கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் இதை இப்படியே எடுத்துட்டுங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுங்க. நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேங்க. நான் நெய் இப்போ நம்ம அந்த மிக்சியில் அரைச்சதை சிம்மில் வச்சுங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இதை இப்போ நல்லா வதக்கிட்டேங்க. நான் இப்போ நாம் ஒரு கப் மாவு எடுத்துருந்தோம் இல்லைங்க, அதே கப்பில் நம்ம 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோங்க. நான் ஊற்றிட்டுங்க. நம்ம இதுக்கு தேவையான சால்ட் இப்போவே போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம சிம்மில் வச்சுட்டுங்க இந்த அரிசி மாவை போட்டுங்க இப்படி கட்டி இல்லாத கிளறிக்கலாங்க. சிம்மில் வச்சு கிளறுங்க. இல்லைன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட கிளறிக்கலாங்க. மறுக்க ஆன் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். நான் நல்லா ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுட்டுங்க. நான் கிளறிக்கிட்டு காமிக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி நான் நல்லா கிளறிக்கிட்டுங்க. நான் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நான் வேற ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டுங்க. பாருங்கள், அதில் நல்லா நான் வறுத்த ஜீரக பொடிங்க, ஜீரகத்தை நல்லா 1-2 நுணுக்கி நான் இதில் போட்டுருக்குறேங்க. பாருங்கள், ஒரு 1/4 கப்பு தேங்காய்ங்க. தேங்காய் போட்டால் நல்லா இருக்குங்க. கருப்பு எள்ளு நான் ஒரு 2 ஸ்பூனுங்க. இதை போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிட்டேங்க. நான் இப்போ இதை நம்பங்க ஒரு கத்தி எடுத்துங்க. கட் பண்ணிங்க. நான் பாருங்க, நான் இதில் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேங்க. நான் கொஞ்சம் நாம் அப்படியே கையில் அப்படியே இது பண்ணி விட்டுட்டுங்க. நான் இதில் வச்சு தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டேங்க. நான் இப்போ இதை நம்ம அந்த மூடி வச்சுங்க. நீங்கள் கட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கட்டர் இல்லாதனால இந்த மூடியில் அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்குங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் வேணுங்க. ரொம்ப லேசாக தேய்ச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்குங்க. நான் இதே மாதிரி எல்லாம் தேய்ச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நான் ஒன்று போல் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. நான் இப்போ அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டுடலாங்களா? அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சேங்க. இங்கே வேக வச்சு எடுக்கணுங்க. கொஞ்சம் நேரம் இருக்குங்க. இப்போ நாம் ஒவ்வொன்றா திருப்பி விடலாங்களா? நல்லா பாருங்க, பூரி மாதிரி நல்லா உப்புது பாருங்க. இப்போ நாம் எடுத்துடலாங்களா?
இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து கம்மியாக வச்சே எடுங்க, அப்போ தான் வேகுங்க உள்ள. ஏற்கனவே நம்ம வந்துங்க நல்லா வதக்கி இது பண்ணணும் தானுங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம இன்னொன்னையும் போட்டுடலாங்களா?